பையனோட ஸ்கூலில் ஆனுவல் டே. ஸோ செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்திருக்கோம். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்தாச்சு. ஏன்னா என் பையன் வந்து டான்ஸில் சேர்ந்துருக்கான். நான் அந்த டான்ஸிங் வீடியோவை முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டேன். முதல்ல வந்து பசங்களை கொண்டு போய் வந்து அவங்க டீச்சர்ஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம பாட்டுக்குள்ளே போயாச்சு. ஸோ இவங்க தான் வந்து டீச்சர்ஸ். அந்த எல்லோ அண்ட் பிங்க் கலரில் சாரி கட்டியிருக்கவங்க எல்லாருமே டீச்சர்ஸ். நாங்கள் வந்து விழா ஆரம்பிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டதுனால என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஃபங்க்ஷனோட சீஃப் கெஸ்ட் பார்த்திங்கன்னா பீலமேடு போலீஸ் ஸ்டேஷனோட எஸ்ஐ அவங்க ஃபிலோமினா மேம் அவங்க தான் வந்திருந்தாங்க. ஸோ இனிதே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பையனோட வெல்கம்க்கு அப்புறம் வந்து ஹெச்எம் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஃபிலோமினா மேம் பேசினாங்க, எஸ்ஏ மேம் பேசினாங்க. ஹெச்எம் மேம் அதை தவிர டீச்சர்ஸை பொறுத்த அளவுக்கு அவங்க ரொம்ப காம் அண்ட் க்யூட் அப்படி தான் சொல்லணும். நம்ம வீட்டு பசங்க எப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி 100 பசங்களை அசால்ட்டாக அட் அ டைமில் சமாளிச்சிட்டு இருந்தாங்க. எஸ்ஏ மேம் வந்து அதை விட ரொம்ப 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 நீட்டாகவும் ரொம்ப போல்டாகவும் ரொம்ப தைரியமாகவும் பேசினாங்க. என்கரேஜ் பண்ணுற மாதிரி இப்போ இருக்க குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரியும் பேரண்ட்ஸ்க்கு சொல்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் எஸ்ஏ மேம் பேசுகிறதையும் கேளுங்க. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய சின்ன வயசுலேருந்து நம்ம இப்போ வந்து எப்போ பாரு எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கிடையாது, ஒரு சிரிப்பு கிடையாது, முகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் டைம் இல்லாதனால குழந்தைங்க ரொம்ப வெயிட் பண்ணுறனால ஒரு சில வார்த்தைகளோட முடிச்சிடறேன். நான் சரவணம்பட்டி ஸ்டேஷன் தான் என்னுடைய ஸ்டேஷனு. ஆனால் இப்போ வந்து பீலமேடு ஸ்டேஷன் ரொம்ப பெருசாக இருக்கனால எங்கள் ஏசி சார் அங்கே வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கோல்டாக ஒர்க் பண்ணுவேன். அதனால் இப்போ நான் பீலமேடு ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறேன். என் ஹஸ்பண்டு சிஆர்பிஎஃப் காஷ்மீரில் இன்ஸ்பெக்டராக இருக்கார். எனக்கு 2 பெண் குழந்தைகள். பெரிய பொண்ணு வந்து ஐஏஎஸ் பிலிமினரி தமிழ்நாடு ஃபஸ்ட் கிளாஸ் 95%. தேங்க்யூ. மெயின்ஸ்லேயும் அதே மாதிரி பாஸ் இப்போ ஒரு 1 வீக்கு முன்னால் ரிசல்ட் வந்தது. அதுவும் தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட் ரேங்க் அவங்க. தேங்க்யூ. இன்னொரு ஒன்றே இருக்குது. அதுக்காக எல்லாருமா சேர்ந்து எனக்கும் என் பொண்ணுக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இல்லை, அந்த பொண்ணு தமிழ்நாடு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மகளாக வரணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். என்னோட 2வது மகள் ஸ்பெஷல் சைல்டு. அவளால் பேச முடியாது, நடக்க முடியாது. ஆனாலும் ஸ்பெஷல் ஸ்கூலில் படித்து 10th பாஸ் பண்ணாங்க. இப்போ சங்கரா பாலிடெக்னிக்கில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ECA கம்ப்யூட்டர் டெக்னிக் படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் எல்லாருமே கடவுளால் படைக்கப்பட்ட குழந்தைகள். நம்ம பெற்றோர்கள் கரெக்டாக வளர்த்திட்டு போனால் நம்ம குழந்தைங்க கரெக்டாக வளருவாங்க. கரெக்டாக அவங்களுடைய அச்சீவ் என்னவோ அச்சீவ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு குழந்தையும் இங்கே இருக்கிற குழந்தைங்க நாளைக்கு போலீஸாக வராங்களா, கலெக்டராக வராங்களா, அல்லது ஐபிஎஸ் வராங்களா, ஐஏஎஸ் வராங்களா நமக்கு தெரியாது. அதனுடைய நம்ம வளர்ப்பு கரெக்டாக இருக்கணும், நம்ம பேரண்ட்ஸும் கரெக்டாக இருக்கணும். நான் 2 நாளைக்கு முன்னால் ஒரு கேஸ் பார்த்தேன். ஒரு பேரண்ட் ஒரு அப்பானாலேயே அந்த குழந்தை வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. +2 படிக்கிற குழந்தைங்க. கடைசியில் அந்த குழந்தையோட வாழ்க்கை ஒரு பையனால் ஸ்பாயில் ஆகிடுச்சு. அந்த அளவுக்குலாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஆசிரியர்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி என்னுடைய ஆசிரியர்னால தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன். என்னைய படிக்க வச்ச ஆசிரியர்னால தான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்கிறேன். என்றைக்குமே என்னுடைய ஆசிரியருடைய நினைப்போல தான் நாங்கள் எப்போ ஒவ்வொரு நாளும் இது பண்ணுறோம். அவங்கள பாதத்தை தொட்டு பூ போட்டு அவங்கள கும்பிடணும். ஏன்னா எனக்கு மேக்ஸ் சுட்டு போட்டால் கூட வராது. மேக்ஸ் உட்கார்ந்து மண்டையில் கொட்டி 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 சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கி நான் மேக்ஸ் சரளமாக போடுறேன். அதுக்கு காரணம் யார்? என்னுடைய ஆசிரியர். என்னுடைய பெற்றவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அப்பாலாம் லாரி டிரைவர். இன்றைக்கி வந்து என்னை ஒரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல நிற்க வச்சுருக்காரு. பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, எல்லாத்துக்குமே கஷ்டப்படுவீங்க. எங்களுக்கு தெரியும் உங்களோட கஷ்டம் என்னன்னு. நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறந்து நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றக்காக கஷ்டப்படுறோம். அதனால் பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டீச்சர்ஸ் ப்ளஸ் எட்மிசர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்து கலை நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மேம்க்கு வெல்கம் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து குட்டீஸ் தான் பண்ணாங்க. பொக்கே கொடுக்குறதுலேருந்து கிஃப்ட் கொண்டு வரதுலேருந்து எல்லாமே குட்டீஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கலை நிகழ்ச்சியோட ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோலோ பர்ஃபார்மன்ஸ். அழகான ஒரு குட்டி தேவதை வந்து செமையாக ஆடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே நடந்துச்சு. இதில் இடையில பார்த்திங்கன்னா திருக்குறள் சொல்கிறது, ஸ்டோரி டெல்லிங்கு, ஒரு ஆக்டெல்லாம் கூட பண்ணி காமிச்சாங்க. குழந்தைங்க வந்து இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்குங்களா அப்படின்றது வந்து நிஜமாலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு.
ஒவ்வொரு டான்ஸ் வீடியோவும் நான் தனித்தனி ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் பாருங்கள். அது தவிர வந்து சில ஃபுல் வீடியோஸும் வரும். 5 நிமிஷம் பாட்டுக்கே வந்து ஸ்டெப்ஸ் எதுவும் மறக்காமல் பிள்ளைங்க அசால்ட்டாக ஆடுறாங்க. இது வந்து என் பையன் டான்ஸ் ஆடின ஒரு பிக்கு. இதை தவிர பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஏஞ்சல்ஸு அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் மேக்கப்புக்கும் எல்லாமே வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. மேக்கப் எல்லாமே வந்து டீச்சர்ஸ் தான் போட்டு விட்டாங்க. ஸ்டெப்பு எல்லாமே சொல்லி கொடுத்தது டான்ஸ் மாஸ்டர் தான். அதாவது இங்கேருந்து ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து அவங்க டீச்சர்ஸ் சைட்லேருந்து பண்ணது தான். அவ்வளோ நீட்டாக எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இதை தவிர எங்களுக்கு ஸ்நாக்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டீ, காஃபி, பஃப்பு, எள்ளு உருண்டை, கடலை உருண்டை எல்லாமே இருந்துச்சு. அதை தவிர வந்து எல்லாத்துக்குமே பூஸ்டப் வந்து இந்த குழந்தைகளோட டான்ஸ் தான். இந்த வயசில் நான் வந்து ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஸ்டேஜ்லலாம் ஏற வேண்டாம், கீழே நின்றுட்டு இருந்தாலே அவங்களுக்கு நடுவில் போய் நிற்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். கிட்டத்தட்ட நாங்கள் ஆடிட்டோரியத்தில் 500 பேருக்கு மேலே இருந்தோம். ஒரு குழந்தைங்க கூட பயந்தெல்லாம் அழுகலை, அசால்ட்டாக நின்று ஆடினாங்க. எல்லாத்துக்கும் கங்க்ராஜ் பண்ணுறப்பையும் நின்னாங்க. நாங்கள் கைத்தட்டி முன்னாடி நின்று போஸ் கொடுங்கன்னு சொல்கிறப்பையும் வந்து ஒரு குழந்தைகளுக்கும் ஒன்றுமே ஹெசிடேட் ஆகலை, அழகாக இருந்தாங்க. ஸோ நம்ம இப்போவே ட்ரெயின் பண்ணால் தான் வந்து இதுக்கப்புறம் பெரிய பிள்ளைகளாக வளர்கிறப்பையும் வந்து இந்த ஹெசிடேஷன் இருக்காது, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு. இது தவிர பார்த்திங்கன்னா இதில் ஹைலைட் ஆனது வந்து டான்ஸ் மாஸ்டர் தான். குழந்தைங்க கொஞ்சம் திணறி ஆடுறாங்க, ஸ்டெப்பு மறந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு தெரியுமே மாஸ்டர் கொஞ்சம் கூட ஹெசிடேட் ஆகாமல் அப்படியே ஸ்டேஜ் மேலே ஏறி குழந்தைங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டாங்க. டான்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதை தவிர இது முடிஞ்சதுக்கப்புறம் ஹெச்எம்க்கு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வேறு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து இடையில நான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவராக கொடுக்குறேன். நீங்கள் டான்ஸ் மாஸ்டரோட டான்ஸை பாருங்கள். டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து ஹெச்எம்கான சர்ப்ரைஸ் எலிமெண்ட் பாருங்கள்.
ஹலோ, ஹாய். ஒரு கிட்டி சர்ப்ரைஸ் நிறைய பண்ணலாம்னு இருந்தேன். சரி, அவங்க டைம் ரொம்ப ஆகுதுன்ட்டு ஷார்ட்டாக போய் முடிச்சு இப்போ ஆன் தி ஸ்பாட்டில் சர்ப்ரைஸ் பண்ணி வைத்தோம். எங்களுக்கு எல்லாமே இவங்க தான். இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்தி இவ்வளோ பாடம் பண்ணி ஒவ்வொரு டீச்சர்ஸை பேசுறதுக்கு நீ வார்த்தை எனக்கு எதுவுமே நான் சின்ன பையன் பேசுறதுக்கு வார்த்தைக்கு வரல. அவங்கள என்னை விட பெருசாக இருக்கிறாங்க ரொம்ப. ஓகே, நான் பேப்பா அவங்க பேசுகிறேன். அதாவது அம்மாங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் குழந்தைங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது. அந்த மாதிரி மேம் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் அம்மா மாதிரி. எங்கள் தேவை என்னவோ அதை அறிஞ்சு மேம் வந்து பண்ணுவாங்க. அதான் எங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்க எல்லாத்துக்கும் அவங்க அம்மா மாதிரி தான் அவங்க. எனக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னாங்க. இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ரியலி தேங்க்யூ ஆல். இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா ஐ வுட் ஹவ் நாட் கான் டு திஸ் சைட். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ பேரண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் போய் டிராயிங் போட்டி அப்புறம் கிராஃப்டிங்லாம் வின் பண்ணிட்டு வந்த பிள்ளைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரைஸு. ஸோ எனக்கும் ரொம்ப பெருமை. என் பையன் வந்து இவ்வளோ போல்டாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறான், இந்த அளவுக்கு இருக்கிறான் அப்படின்றது காரணமே வந்து இங்கே உள்ள டீச்சர்ஸ் மட்டும்தான். இந்த ப்ரௌட் ஃபீலிங்லேயே நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். ஸோ இப்படி தான் சாட்டர்டே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிடுச்சு.